Hello everyone, welcome to our channel. In the video class 9th NCERT Max chapter 2 polynomials exercise 2.2 question number 1 வந்து நம்ம பார்க்குறோம். So find the value of the following 5x minus 4x square plus 3 at அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஃபஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். -4x² + 5x + 3 இதான் வந்து p of x. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ p of 0 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். -4 0² + 5 × 0 + 3. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும், இங்கே 0 + 0 + 3, ஸோ which is 3. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் p of -1. ஸோ -4 × -1 whole square + 5 × -1 + 3. ஸோ இங்கே வந்து என்ன வரும், -4 × 1 ஆகிடும், -5 + 3 வந்துடும். ஸோ அப்போ -4 -5 + 3, ஸோ which is -9 + 3 and it is -6. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ p ஆஃப் 2 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். -4 × 2 the whole square + 5 × 2 + 3. ஸோ -4 × 4 வந்துடும், +10 + 3. ஸோ -16 ப்ளஸ் இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது +13 வரும், which is -3. ஸோ அவ்வளோதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஷின், ஃபைண்ட் p of 0, p of 1 and p of 2 for each of the following polynomials அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே p of yக்கு வந்து y² - y + 1 இதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், p of 0 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 0² - 0 + 1, ஸோ which will be 1. p of 1, p of 1னா in place of y நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1² - 1 + 1. ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன வரும், 1 - 1 + 1 ரெண்டும் கேன்சல் ஆகிடும், we will get 1. p of 2, ஸோ அப்போ 2 the whole square -2 + 1. ஸோ it will be 4 - 2 + 1 which is 5 - 2 3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 + t + 2t² - t³ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பியும் இதே பாலினாமியல் தான். p of 0, p of 1, p of 2 கண்டுபிடிக்கணும். ஸோ p of 0 2 ப்ளஸ் இங்கே tக்கு பதிலாக 0 + 2 × 0² - 0³. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன வரும், எல்லாமே 0 ஆகிடும், வெறுமையாக 2 மட்டும் வரும். ஸோ p of 1 2 + 1 + 2 × 1² - 1³. ஸோ 2 + 1 + 2 - 1. ஸோ +1 - 1 கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு 4 வந்து கிடைக்கும். அடுத்தது p of 2. ஸோ p of 2 2 + 2 + 2 × 2² - 2³. என்ன பண்ணுறோம், நம்ம வெறுமையாக இந்த டீயோட பிளேசஸ்லலாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 + 2 + 2 × 4 - 8. ஸோ 2 + 2 + 8 - 8, 8 - 8 கேன்சல் ஆகிடும், ஸோ 4 வந்து வரும். p of x வந்து x³ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ p of 0 வந்து 0³ which is 0. p of 1 வந்து 1³ which is 1. p of 2 2³ which is 8. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு p of 0. ஸோ 0 - 1 0 + 1. ஸோ நம்மளுக்கு -1 × 1 வரும், which is -1. p of 1. ஸோ 1 - 1 1 + 1 which is 0 ×
to 0. அடுத்தது வந்து p of 2. ஸோ 2 minus 1 2 plus 1. ஸோ நம்மளுக்கு 1 into 3 வரும் which is 3. ஸோ இதான் வந்து ஆன்சர் for the fourth subdivision. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் question வந்து பார்ப்போம். So third question, verify whether the following are zeros of the polynomial indicated against them. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களே x is equal to minus 1/3, இது வந்து ஜீரோ ஆஃப் த பாலினாமியலா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னால் என்னது, நம்மளுக்கு எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷன் பிகம் ஜீரோ. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ p of minus 1/3. ஸோ 3 into minus 1/3 plus 1. ஸோ 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும், minus 1 plus 1 which is 0. x is equal to minus 1/3 is the zero of the polynomial அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, p of x is equal to 5x minus pi, x வேல்யூ வந்து 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p of 4/5. ஸோ 5 into 4/5 minus pi. 5ம் கேன்சல் ஆகிடும், 4 minus pi தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். So x is equal to 4/5 is not the zero of the polynomial. ஸோ ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னால் என்ன அப்படின்றது வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டோம். அந்த இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம் சால்விங் வந்து பாருங்கள். ஸோ கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு வந்து p of x கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து நம்ம இன் பிளேஸ் ஆஃப் x சப்ஸ்டியூட் பண்ணும்போது the whole equation becomes 0. அப்படி ஜீரோன்னு வந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் வந்து ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். அப்படி இல்லை அப்படின்னா எதனா ஒரு நம்பர் எதனா ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னா தென் தட் இஸ் நாட் த ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் p of x is equal to x square minus 1 கொடுத்துருக்காங்க. x is equal to 1 x minus 1. ஸோ p of 1 வந்து 1 the whole square minus 1 which is 1 minus 1 0. ஸோ p of minus 1 போட்டோம்னா minus 1 the whole square minus 1 which is 1 minus 1 0. ஸோ 1 and minus 1 are the zeros of the polynomial. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷனில் p of x is equal to x plus 1 x minus 2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to minus 1. ஸோ p of minus 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், minus 1 plus 1 into minus 1 minus 2. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே 0 வந்துடும் அண்ட் minus 3. ஸோ which is 0. 0 into anything is 0. ஸோ p of 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 plus 1 2 minus 2. ஸோ அப்போ 3 into 0 வரும் which is 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வருது. ஸோ minus 1 and 2 are the zeros of the polynomial. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த்து சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். ஸோ p of x is equal to x square. x is equal to 0. ஸோ p of 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0 square which is 0. ஸோ x is equal to 0 is the zero of the polynomial.
எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஆன்சர் எழுதுகிறோன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் இருக்கும் போது நம்ம வந்து அப்படியே ஆன்சர் மட்டும் எழுதிட்டு விட்டால் கூட மார்க் கொடுத்துருவாங்க. அதை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஹையர் கிளாஸஸ் போகும்போது கண்டிப்பாக வந்து சென்டென்ஸ் வந்து எழுதணும். கம்ப்ளீட் பண்ணுறீங்களா ஆன்சரை அப்படின்றத வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆன்சர்ஸ் முடித்த பிறகு இது அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதுங்க. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நானுமே வந்து உங்களுக்கு அதே மாதிரியே வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதி காமிக்கிறேன். ஸோ 6th subdivision. ஸோ P of x is equal to Lx plus m கொடுத்துருக்காங்க. ஸோ in place of x minus m by l வந்து substitute பண்ணுறோம். minus m by l. ஸோ l into minus m by l plus m. ஸோ எல்லும் கேன்சல் ஆகிடும். ஸோ minus m plus m வரும் which is 0. ஸோ x is equal to minus m by l is the 0 of the polynomial. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th subdivision பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸோட இடத்துல -1/√3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ P of -1/√3 equal to 3 into -1/√3 whole square minus 1. ஸோ 3 into இங்கே வந்து என்ன ஆகிடும் 1/3 ஆகிடும். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/3 வந்துடும். மைனஸ் வந்து ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் ஆகிடும். -1. ஸோ 3 கேன்சல் ஆகிடும். 1 - 1 which is 0. இப்போ நெக்ஸ்ட்டு P of 2/√3. So 3 into 2/√3 whole square minus 1. So 3 into 4/3 வரும் minus 1. 3 cancel ஆகிடும். 4 minus 1 which is 3. So minus 1/√3 is the 0 of the polynomial. நம்மளுக்கு 2/√3 வராது. வெறுமையாக -1/√3 மட்டும்தான் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th subdivision வந்து பார்ப்போம். ஸோ இப்போ x is equal to 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ P of 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 into 1/2 plus 1. ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். 1 plus 1 which is 2. ஸோ x is equal to 1/2 is not the 0 of the polynomial. ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷினில் இருந்த 8 சப்டிவிஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4th subdivision. ஸோ அவ்வளோதான் வந்து தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷினில் இருந்த 8 சப்டிவிஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 4th கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த 0 ஆஃப் த பாலினாமியல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ். ஸோ இப்போ வந்து ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அந்த பாலினாமியலுக்கு 0 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா P of Xஐ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நம்ம போடுவோம். அதுக்கப்புறமா X வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ P of X ஈக்குவல் டு 0 போடணும். இங்கே P of X என்ன இருக்குது? X + 5 equal to 0. 5ஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ x is equal to -5. ஸோ -5 தான் வந்து என்னது? ஸோ x is equal to -5 is the 0 of the polynomial. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x - 5. ஸோ P of X வந்து என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ x - 5 is equal to 0. -5 இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ x is equal to 5. ஏன் எடுத்துகிட்டு வரணும்? கான்ஸ்டன்ட் டம்மை மட்டும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரோம். அவ்வளோதான். வேரியபிளை ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். ஏன்னா x தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதனால் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு வேறு என்ன கான்ஸ்டன்ட் டம் இருக்கோ அதை அதர் சைடு வந்து கொண்டு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? x is equal to 5 is the 0 of the polynomial.
இப்போது இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்குல்ல எக்ஸ் வேல்யூ, இதை எடுத்து இங்கே பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 0 வந்து வந்துடும். ஸோ இந்த வேல்யூவுமே அப்படி தான். -5 + 5 வந்து பண்ணால் என்ன வரும்? 0 வந்துடும். இங்கே வந்து 5 - 5 0 வந்துடும். ஸோ இப்படியே வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆனால் இங்கே வெரிஃபிகேஷன் வந்து கொடுக்கல, ஜஸ்ட்டு ஃபைன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ P of x is equal to 2x plus 5. ஸோ P of x is equal to 0 அண்ட் இப்போ 2x plus 5 is equal to 0 வந்துடும். 5 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 2x is equal to -5. நம்மளுக்கு என்ன வேணும்? x தான் வேணும், 2x வேண்டாம். ஸோ x is equal to -5/2. இது வந்து 2 into x. மல்டிப்ளிகேஷன் அதர் சைட் வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ அது வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ x வேல்யூ வந்து -5/2. ஸோ x is equal to -5/2 is the 0 of the polynomial. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷனில் P of x is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணுறோம். 3x - 2 = 0, 3x = 2, x is equal to 2/3. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறமா தான் எக்ஸ் வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற டேர்மை வந்து கொண்டு வரணும். ஸோ x is equal to 2/3 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ x is equal to 2/3 is the 0 of the polynomial. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ P of x is equal to 3x. ஸோ P of x equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணுறோம். 3 of x is equal to 0, x is equal to 0/3 which is 0. So x is equal to 0 is the 0 of the polynomial. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். ஸோ P of x is equal to ax, a not equal to 0. ஸோ P of x வந்து என்னது? ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ax is equal to 0 வந்துடும். ஸோ x is equal to 0/a. ஸோ x is equal to 0. ஸோ therefore x is equal to 0 is the 0 of the polynomial. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செவன்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ P of x வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? cx plus d. ஸோ P of x is equal to 0, cx plus d equal to 0 அண்ட் இதுவும் வந்து அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த d வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். எக்ஸு கூட இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ -d வந்துடும். x is equal to -d/c. ஸோ therefore x is equal to -d/c is the 0 of the polynomial. ஸோ அவ்வளோதான் வந்து ஃபோர்த்து கொஷினோட எல்லா சப்டிவிஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது, இந்த எக்ஸசைஸும் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபேக்டரைசேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ், ஃபேக்டர் தியரம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.